சாதத்தை இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆற வச்சுக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் வடிச்சிட்டு இந்த மாதிரி ஆற வச்சு கூட பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 50% வதக்கிக்கலாங்க. 50% வதங்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி குழையிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. தக்காளி இந்த மாதிரி வந்த பிறகு 2 கைப்பிடி அளவு புதினா 2 வாட்டி தண்ணியில் அலசிட்டு நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி 2 வாட்டி தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணியை புழிஞ்சிட்டு கொத்தமல்லியும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாங்க. ஏன்னா அதிகமாக கொத்தமல்லி புதினா வதங்கினா டேஸ்ட்டு நல்லா இருக்காது, நிறமும் மாறிடும். ஆற வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவை மிக்சியில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சுது. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய். இப்போ தாளிப்பு கொஞ்சம் வறுப்படணுங்க. கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் வறுப்படணும். வறுப்பட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். மொத்தமாக ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் அப்படியே வச்சோம்னா கலர் மாறிடும், டேஸ்ட்டு நல்லா இருக்குதுங்க. பேஸ்ட்டு போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி. இந்த கடாய் கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதுங்க. இதில் புதினா வதக்குறதுனால அதை நான் அப்படியே யூஸ் பண்ணேன் கழுவமாக. அதெல்லாம் கலர் இந்த மாதிரி இருக்குது. ஆற வச்சுருக்கிற சாதத்தில் புதினா பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. புளிப்பு சுவை வேணும்னா கடைசியாக நீங்கள் ஒரு 10 ட்ராப்ஸு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம்.